பிரியமானவர்களே, ஆழமான வேத சத்தியத்தை அறிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நாங்கள் வெளியிடும் எல்லா வேத ஆராய்ச்சி சத்தியங்களும் உங்களுக்கு வந்தடையும். கேட்டு மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த நாளுக்குரிய சத்தியத்தினாலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆழமான வேத பாட வகுப்பிற்கு வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எத்தனை பேர் இந்த மாலை வேளையில சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகியனால சத்தியங்களை நம்ம எப்படி தாங்க கேட்கணும்? சந்தோஷமாய் நாம் கேட்க வேண்டும். சரி, இன்றைக்கு நம்ம தியானிக்க இருக்கிற தேவ செய்தியினுடைய வேத பாடத்தினுடைய தலைப்பு என்னவென்றால், பணத்தை கையாளுவதும் கடன் இல்லாமல் வாழ்வதும். பணத்தை கையாளுவதும் கடன் இல்லாமல் வாழ்வதும். பாருங்க, இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. உண்மையிலே இந்த தலைப்பை கொடுத்த தேவனுக்கு நான் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்றி செலுத்திக் கொள்கிறேன். ஏன்னா இன்றைக்கு வெற்றி கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லிக்கொள்கிற அளவுக்கு யாருமே இல்லை. ஏன்னா எல்லாம் பெரிய லெவலில், அதாவது நல்ல மிகப்பெரிய ஐஸ்வர்யவானா இருக்கிற கிறிஸ்தவர்கள் கூட இந்த கடன் பிரச்சனை இருக்குது, ஃபினான்ஷியலி ப்ராப்ளம் இருக்குது. அந்தந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனை. 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவருக்கு 10,000 ரூபாய் லெவலில் பிரச்சனை, 10 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறவருக்கு 10 லட்சம் லெவலில் பிரச்சனை. ஆனால் பிரச்சனை தான். ஸோ இது ஏன், இது எப்படி நம்ம மேற்கொள்ள முடியும், இதற்கு விடயம் இருக்குதா அப்படின்னா வேதம் விடயத்தை கொடுக்கிறது. ஆமென். வேதம் விடயத்தை கொடுக்கிறது. வாசிக்கலாம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனம். உபாகமம் 28:12. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இஸ்ரவேல் என்ற ஒரு ஜனத்தை ஆபிரகாம் மூலமாக தெரிந்து கொண்டு எகிப்தில் அடிமைப்பட்டவர்களை மீட்டு கொண்டு வந்து, அப்படி கொண்டு வருகிற வழியில தேவன் அவர்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் எப்படி சொல்றாருன்னா, முன்னாடி சொன்ன விஷயங்கள் எல்லாம், இந்த மேலே சொல்லியிருக்கிற காரியங்கள்லாம் ஒரு பிரமிக்கத்தக்க காரியமா இருந்தாலும் அதுல ஃபினான்ஷியலை கொண்டு வர்றார், பணம் சம்பந்தப்பட்டதை உள்ள கொண்டு வர்றார். அப்போ தேவன் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கும் போது பணம் சம்பந்தமான சில விஷயங்களை என்ன பண்றாரு, உள்ள கொண்டு வந்து அதன் அடிப்படையில தான் என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கிறார். அதனால அந்த வசனம் சொல்லுது, நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்கா இருப்பாய். அப்போ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். ஆனா நம்ம கடன் வாங்கி கடனை கொடுத்துட்டு இருக்கிறோம், வாங்கின கடனை கொடுத்துட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? வாங்கின கடனை கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த விதத்துல தான் இந்த வாக்கு தத்துவம் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யுது. ஆனா கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாய் போது அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். தேவன் இந்த வார்த்தையை சொல்றாருன்னா சும்மா ஒரு இருதயத்தினுடைய ஒரு சந்தோஷத்துக்காக சொல்றது கிடையாது. தேவன் ஒரு வார்த்தையை சொன்னா ஒரு மன குளிர்ச்சி. சிலர்லாம் சொல்லுவாங்கல்ல, நீங்க நல்லா இருப்பீங்க பிரதர், 16 பெற்று பெருவாழ் வாழும் போது அப்படி ஆயிட்டா இல்ல. அப்போ ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்தை கேட்கும் போது அந்த இறுதி என்ன ஆகுதுங்க, ஒரு குளிர்ச்சி, ஒரு கிளர்ச்சி வருது. அந்த மாதிரி தேவன் இந்த வார்த்தையை சொல்லலை. தேவன் ஒரு வார்த்தையை சொன்னால் அது திரும்ப அதனுடைய காரியத்தை செய்யாம அவர்கிட்ட வராதான். புரியுதுங்களா? கர்த்தர் ஒரு விஷயத்தை சொன்னார்னா அது போய் அந்த காரியத்தை திறன்பட செய்து முடிக்காம திரும்ப அவர் இடத்துல வராது. அப்போ நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய்னா இந்த வாக்கு தத்தம்
என்ன ஆகாது, ஃபுல்ஃபில் ஆகாம திரும்ப அது தேவன் கையில. பிரச்சனை என்னன்னா இதனுடைய ஆழம் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கல, அதான் பிரச்சனை. புரியுதுங்களா? அதே உபாகமம் 28ஆம் அதிகாரம் 43, 44, 45 3 வசனம் வாசிக்கலாம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 43, 44, 45. உன் நடுவில் இருக்கிற அந்நியன் உனக்கு மேற்பட்டு மேன்மேலும் உயர்ந்திருப்பான். இப்ப அந்நியன் மேல உயருவான், நீ மிகவும் தாழ்த்தப்பட்டிருப்பாய். நீயோ தாழ்த்தப்பட்டிருப்பாய். அவன் உன்னிடத்தில் கடன்படான், நீ அவனிடத்தில் கடன்படுவாய். பாத்தியா, அவன் உன்கிட்ட கடன் வாங்க மாட்டான், நீ அவன்கிட்ட கடன் வாங்குவ. அவன் தலைவனாய் இருப்பான், அவன் தலைவனாய் இருப்பான், நீ வாளாய் இருப்பாய். நீ வாளாய் இருப்பாய். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு விதித்த அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளும்படி நீ அவர் சத்தத்திற்கு செவி கொடாதபடியினால் இந்த சாபம் எல்லாம் உன்மேல் வந்து நீ அழிய மட்டும் உன்னை தொடர்ந்து பிடித்து. சாபம் பிடிக்குமா? எப்படி பிடிக்குமா? அழியும் மட்டும். அது தொடர்ந்து தான் பிடிச்சிட்டு இருக்குது. வானா போதான்னா அழியும் மட்டும். எவ்வளவு பயங்கரமான வார்த்தை. இதையும் தேவன் தான் சொன்னார். விளங்குதுங்களா? இதையும் தேவன் தான் சொன்னார். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், நீயும் கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதிருப்பாய்ன்னு சொன்னவரும் தேவன் தான். அதே அதிகாரத்துல அவருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படியலன்னா இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கை அன்னைக்கே சொல்லிட்டார் ஆண்டவர். நிறைய கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. சரி, இப்போ இந்த பணம் என்கின்ற ஒரு விஷயத்துல எவ்வளவுதான் நம்ம முன்னேறினாலும் ஆனா அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்குன்னா ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்றோம். புரியுதுங்களா? ஒன்றும் இல்லைன்னு சொல்றோம். ஒரு சிலருக்கு சில நிறைய சகோதரர்கள், நிறைய ஊழியக்காரங்களே என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நாளைக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயம் அசம்பாவிதம் நடந்தாலும் எனக்கு செலவு பண்றது, எனக்கு நான் செலவு பண்ணிக்கிறது என்கிட்ட என்ன இல்லை, ஒண்ணுமே இல்லை பிரதர். அப்ப யோசனை பண்ணி பாருங்க, தேவன் அப்படிப்பட்ட ஒரு சூழலை வைக்கிறவரா? அப்படின்னா இல்லை. ஆனா வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஃபினான்ஷியலி, இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, இந்த கடன் என்கிற விஷயத்தை, இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும் போது கர்த்தர் வருகிற ஆண்டிலே கடன் இல்லை எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுக்க போறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். பாருங்க, இந்த அறிக்கையோட நம்ம போவோம். சரியா? இந்த விசுவாச அறிக்கையோட போவோம். ஸோ பணத்தை குறித்து நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசியிருக்கிறார். எங்க பேசியிருக்கிறார்னா, ரொம்ப ஃபேமஸான ஒரு வார்த்தை, இயேசு கிறிஸ்து வாயிலிருந்து புறப்பட்ட வந்த வார்த்தை என்ன தெரியுமா? கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவனை அநேகத்துக்கு அதிகாரியா மாற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எதுல உண்மையா இருக்கணும் அந்த இடத்த நம்ம பார்க்கணும். எதுல உண்மையா இருக்கணும்னு இயேசு சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லூக்கா 19ஆம் அதிகாரம் 13வது வசனம். லூக்கா 19:13. புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரரில் 10 பேரை அழைத்து அவர்களிடத்தில் 10 ராத்தல் திரவியம் கொடுத்து, அவர்களிடத்துல என்ன கொடுத்தாரா? 10 ராத்தல் திரவியம் கொடுத்து, நான் திரும்பி வரும் அளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். இப்போ இந்த உவமை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இயேசு என்ன பண்றாருன்னா, ஒரு உவமை சொல்றாரு. ஒரு 10 பேர் ஒரு எஜமான் அழைத்து அவங்ககிட்ட என்ன கொடுத்தாராம்? 10 பேருக்கும் ராத்தல் திரவியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ராத்தால் திரவியம்னா என்ன அர்த்தங்க? சொல்லுங்க. சரி, அது இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல ஈஸி டு ரீடுன்னு ஒரு பைபிள் இருக்கு, சுலபமா படிக்கக்கூடிய. அதுல அது எப்படி வந்திருக்குன்னு வாசிங்க. EVRல வாசிங்க. எனவே அவன் தனது வேலைக்காரர்களில் 10 பேரை அழைத்தான். அவன் ஒவ்வொரு வேலைக்காரனுக்கும் ஒரு பை நிறைய பணத்தை கொடுத்தான். என்ன கொடுத்தான்? ஒரு பை நிறைய பணத்தை கொடுத்தான். அப்போ இங்க ராத்தல் திரவியம்னு சொல்றது இயேசு எதை சொல்லி இருக்கிறாரு? பை நிறைய பணத்தை கொடுத்தான். புரியுதுங்களா? இது இங்க சொல்லி அந்த உவமையை முடிக்கும் போது இந்த வார்த்தையை சொல்லுவாரு, கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறவனை அநேகத்துக்கு அதிகாரியா மாற்றுவேன். அப்போ இந்த எதுல உண்மையா இருக்கணும் சொல்லுங்க? பணத்துல உண்மையா இருந்தா தான் அநேகத்துல உங்களை அதிகாரியா வைப்பார். ஓகேவா? அதே மத்தேயு 25ஆம் அதிகாரம் 20வது வசனம். மத்தேயு 25:20. அப்பொழுது
5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். இங்க என்ன சொல்றாங்க? அங்க ராத்தல் திரவியம் சொன்னாரு, இங்க தாளந்துன்னாரு. என்னங்க தாளந்துன்னா என்னது? பாத்தீங்களா? அப்போ அது ஈவிஆர்ல வாசித்துருங்க. 5 பை பணம் பெற்ற வேலைக்காரன் என்ன வச்சுங்க? 5 பை பணம் பெற்ற. அப்போ இயேசு பணத்தை குறித்து பேசி இருக்கிறார். அந்த பணம் கூட கொஞ்சமா இருந்தா கூட அதுல என்னவா இருக்கணுமா? உண்மையா இருக்கணும். அப்போ வேதம் பண விஷயத்துல எப்படி இருக்கணும்ன்றத கற்றுக் கொடுக்குது. இயேசுவே முதல் டீச்சிங்ல என்ன பண்ணிட்டாரு? இந்த விஷயத்துல எவ்வளவு உண்மையா இருக்கணும்ன்றத கற்றுக்கொள்ள வேண்டும்ன்றது நம்மளுக்கு புரியும். சரி, இப்போ இந்த பணத்தை குறித்த சத்தியம் என்ன சொல்லுது? அதாவது இந்த பணம் எப்படிப்பட்டது? நம்ம ஒன்னா உலகத்துல பணம்னு அதுக்கு பேர் வச்சுக்கலாம். உலகத்துக்கு நம்ம பணம்னு பேர் வச்சுக்கலாம். ஆனா தேவன் மனுக்குலத்தை உருவாக்கி அவங்க எங்க வாழணும், எப்படி வாழணும், அவங்க வாழ்வாதாரத்துக்கு என்ன தேவை அப்படின்றத டிசைன் பண்ணவர் யாரு? தேவன் தான். அப்போ உலகத்துல ஒண்ணா நம்ம பணம்னு சொல்லலாம். ஆனா பைபிள் லாங்குவேஜ் வேற. புரியுதுங்களா? அதனால்தான் உலகத்துக்குரியவர்கள் பரலோகத்துக்குரியவர்கள் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஆவிக்குரியவர்கள் கொஞ்சம் வித்தியாசம். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த பணம் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனம். உபாகமம் 8:18. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணைத்து கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். நல்லதா? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். அப்போ பிரயாசம், கையின் பிரயாசம், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கணும். சம்பாதிச்சா என்ன கிடைக்கும்? பணம் கிடைக்கும். ஆனா வசனம் என்ன சொல்றதுன்னா, அவருடைய பலன், கர்த்தருடைய பலன் தான் என்ன நம்மளுக்கு என்ன பண்ணுது? சம்பாதித்து பணத்தை கொடுக்குது. அப்போ கர்த்தருடைய பலன் இல்லைன்னா என்ன இல்லை? பணம் இல்லை. புரியுதுங்களா? கர்த்தருடைய பலன் இல்லைன்னா பணம் இல்லை. அப்போ கர்த்தருடைய பலன் இருந்தா பணம் இருக்குது. ஏன்னா அதுதான் உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு அந்த ஊந்துதலை கொடுத்து உங்க கையில பணம் வர்றதுக்கு அதுதான் எதுவா இருக்கு. அப்போ இதை நீங்க மூலமொழியில படிக்கும்போது ரொம்ப அருமையா தான் இருக்குது. அதை எப்படி இருக்குதுன்னா, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு உங்களுடைய கரங்களிலே வரக்கூடிய கர்த்தருடைய பலன். பணத்தை எப்படி சொல்லி இருக்கிறாங்கன்னா, செல்வத்தை எப்படி சொல்லி இருக்கிறாங்கன்னா, கர்த்தருடைய பலன். புரியுதுங்களா? கர்த்தருடைய பலன். ஏன்னா இன்னைக்கு பணத்தை நீங்க பாத்தீங்கன்னா, உங்களுடைய மாத சம்பளத்தை வாங்கினீங்கன்னா, எப்படி பிரதர் எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, எப்படி சம்பாதிச்சீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? ஏன் உழைப்பு பிரதர் சொல்லுவோமா இல்லையா? ஏன் உழைப்பு, ஏன் வேர்வை அப்படின்னு டைலாக் எல்லாம் பயங்கரமா விடுவோம். சில நேரத்துலலாம் ஒருத்தர் ஒரு முறை ஒரு சகோதரர் அவங்க பிள்ளைகிட்ட சொல்றாரு, என் கை உடைச்சி என் கால் உடைச்சி நான் சம்பாதித்த என்னுடைய பணம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப நான் யோசனை பண்ணி பார்த்தேன். ஆனா இந்த வசனம் ஏன் பணம் என்பது கர்த்தருடைய பலன்னு சொல்லி இருக்குதுன்னா, அதுல முன்னாடி வசனம் வாசிங்க, 17வது வசனம், உபாகமம் 8:17. என் சாமர்த்தியமும் என் கை பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாய் இருந்து. என்ன சொல்லிட்டாரு? என் சாமர்த்தியம், என் கை பலன், அதனால நான் இதை என்ன பண்ணேன், சம்பாதிச்சேன்னு எங்க சொல்லக்கூடாதான்? இருதயத்துல கூட சொல்லக்கூடாது. ஏன் தெரியுமா? அது கர்த்தருடைய பலன். பணம் கர்த்தருடைய பலன். பணத்தை கொண்டு எது வேணாலும் வாங்கலாங்க, கர்த்தருடைய பலத்தை கொண்டு எது வேணாலும் சாதிக்கலாம். புரியுதுங்களா? ஈக்குவல் அந்த மாதிரி கொண்டு வர. அப்போ வேதத்தின் மொழி, பைபிள் லாங்குவேஜ்ல பணம் என்றால் அது தேவனுடைய பலன். ஓகேங்களா? இப்போ இந்த பலனாகிய பணம், கர்த்தருடைய பலனாகிய பணம்
ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் பொழுது அது அவனை எப்படி உயர்த்துகிறது அல்லது அது எப்படி அவனை ஆக்குகிறது? மனுஷனை படைச்சாரு, வாழ்வாதாரத்தை படைச்சாரு, வாழ்வாதாரத்துக்கு தேவையான பணத்தை படைச்சாரு. அந்த பணம் கர்த்தருடைய பலன். அந்த பலனை ஒருவன் அடையும் போது, அந்த பணத்தை ஒருவன் அடையும் போது அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? வேதத்துல தெளிவா சொல்லியிருக்காங்க. சங்கீதம் 128:2. சங்கீதம் 128:2. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். இங்க வந்துச்சு பாருங்க. கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். என்ன உண்டாயிருக்குமா? பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். பாக்கியம்னா என்னங்க? நிறைய தமிழ் வார்த்தைக்கு விளக்கம் தெரியல, அதான் பிரச்சனையா. நன்மைனா நல்லது, ஓகேங்களா? ஆனா இத அந்த மூல மொழியிலிருந்து எடுக்கும் போது பாக்கியம் என்பது உயர்வு. பாக்கியம்ன்றது என்னது? உயர்வு. நன்மை என்பது வேதனை இல்லாத நிலை. நன்மை என்பது என்னது? வேதனை இல்லாத நிலை. அப்போ கர்த்தருடைய பலனாகிய இந்த பணம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் பொழுது ரெண்டு விஷயம் நடக்கணும். ஒண்ணு, அவன் உயரணும். இன்னொன்னு, வேதனை இல்லாம இருக்கணும். விளங்குதுங்களா? இப்ப எல்லார் கையிலும் பணம் இருக்கா? எல்லார் கையிலும் பணம் இருக்குது. உயர்ந்துட்டோமா? வேதனை இல்லாம இருக்கிறோமா? சொல்லுங்க. இருக்கு இல்ல? உயர்ந்தோம் இல்லை, ஆனா பணம் இருக்குது. ஏன் தெரியுமா? நீங்க பணமா பாக்குறதுனால தான் அப்படி இருக்கிறோம். நம்ம கையில் இருக்கிற பணத்தை நீங்க பணமா பாக்குறதுனால தான் அது அப்படி இருக்குது. அது தேவனுடைய பலனா பார்த்தீங்கன்னா அப்படி இருக்க மாட்டோம். புரியுதுங்களா? விளங்குதுங்களா? அப்போ அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணுன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு இந்த பணம்ன்ற ஒரு விஷயத்துல நம்ம கையாளுகிற முறை பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்றோம். ஆனா அது எல்லாமே வேதத்துக்கு முரண்பாடா இருக்குது. இது முரண்பாடா இருக்குதுன்றது அறிகிற அறிவு விசுவாசிகளுக்குள்ள இல்லை. பணம் வந்தது பிரதர், செலவு பண்ணோம், நாளைக்கு நம்ம இருப்போம் தெரியுமா, இன்னைக்கு நல்லா ஜாலியா இருக்கணும். இப்படிதான் உலக வாழ்க்கையில போயிட்டு இருக்கு. உலகத்தானும் இதான் சொல்றான், கிறிஸ்தவர்களும் இதை தான் சொல்லுறாரு. அப்போ தேவனுடைய பலனாகிய இந்த பணம் நமக்கு உயர்வையும் நன்மையும் கொடுக்கணும். அதை உயர்வையும் வேதனை இல்லாத நிலையும் நம்மளுக்கு கொடுக்கணும்னா அப்போ தேவன் அதை எப்படி டிசைன் பண்ணி வச்சிருக்கிறார் பார்த்தீங்களா? இந்த பணத்தை தேவன் எப்படி டிசைன் பண்ணி வச்சிருக்கிறார். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், நமக்கு கொடுத்த தேவன் கொடுத்த பணம் அல்லது அந்த தேவனுடைய பலனை நம்ம தவறாய் பயன்படுத்தினால் அதற்குரிய சாபமும் வரும். அதற்குரிய சாபமும் வரும். அதுதான் முன்னாடி வாஸ்தவம். நம்ம சரியான விதத்துல கர்த்தருடைய வார்த்தையின்படி, கட்டளைகளின்படி, நியமம்படி வாழ்ந்தா நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ எதிர்மறையா செயல்பட்டா என்னதான் ஆகும்? மற்றவனுக்கு நீ போய் கடன் வாங்கி அவனுக்கு நம்ம என்னவா இருப்போம்? அடிமையா இருப்போம், தலையா இல்லாம வாழா இருப்போம். இதுதான் வேதத்தின் கோட்பாடு. அப்போ இந்த கோட்பாடை நாம அடிப்படையில பார்க்கும்போது பணத்திற்கும் சாபம் உண்டு. என்னங்க? பணத்திற்கும் சாபம் உண்டு. உதாரணத்துக்கு, ஒரு சகோதரனுக்கு விரோதமாய் நான் செயல்படும் போது அது என்னுடைய வாழ்க்கையில சாபமாக வந்து விடியும். அப்படியே கர்த்தருடைய பலனாகிய அந்த பணத்தை நான் தவறாய் பயன்படுத்தும் போது சாபம் வரும். இது நிறைய பேருக்கு என்ன பண்றது இல்ல, தெரியுறது இல்ல. தெரியாதனால தான் பணமும் அவங்க கையில நிற்கிறது இல்லை. ஹலோ, புரியுதுங்களா? புரியுதுங்களா? அப்போ இதுல தெளிவு ரொம்ப முக்கியம். சரி, அப்போ இந்த பணத்தை நாம் தவறாய் கையாடல் செய்யும் போது, அதை நாம் உபயோகப்படுத்தும் போது சாபம் கண்டிப்பாக வரும். எப்பேற்பட்ட காரியத்துக்கு இந்த பணத்தை நம்ம தவறா பயன்படுத்துறோம் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முன்னாடி சொன்ன மாதிரி பணம் தேவனுடைய பலன். அந்த பணம் தேவனுடைய பலன் நமக்கு கிடைக்கும் போது அதை அநித்தியமான பாவ சந்தோஷத்துக்கு நீங்கள் பயன்படுத்தினால் சாபம். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் சம்பாதிக்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த உலகத்துல
இருக்கக்கூடிய சிற்றின்பங்களுக்கு அதை பயன்படுத்துறாங்க. விளங்குதுங்களா? எத்தனை கிறிஸ்தவ குடும்பங்கள் சினிமா தியேட்டருக்கு போகுது தெரியுங்களா? சினிமா தியேட்டருக்கு, மாலுக்கு போகுது. என்னங்க இந்த எக்ஸ்பிரஸ் அவென்யூவா, இந்த எக்ஸ்பிரஸ் அவென்யூ, அப்புறம் பிவிஆர், அங்கங்கே பெரிய பெரிய மாலுங்கள்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் உள்ளே போயிட்டு ஒரு 10,000 ரூபாய் உள்ளே எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா ரிட்டர்ன் வரும்போது எம்டி பாக்கெட்டோட வருவீங்க. புரியுதுங்களா? ஒரு பாப்கார்னுடைய விலை 300 ரூபா 400 ரூபான்றான். இப்படி என்ன எப்படி ரொம்ப அந்த ஆடம்பரமா பெருமையா எதை செலவு பண்றான்? பணத்தை செலவு பண்றான். ஆனா அந்த பணம் என்னது? கர்த்தருடைய பலன். எத்தனை விசுவாசிங்க திருட்டுத்தனமா ட்ரிங்க் பண்றாங்க, சில தீய பழக்க வழக்கங்களுக்கு பயன்படுத்துறாங்க. எதுல? இந்த பணத்துல. புரியுதுங்களா? இந்த பணத்துல. இன்னும் ஒரு சிலர் இவங்க செய்ய மாட்டாங்க, மற்றவங்களுக்கு செய்யறதுக்கு பணம் கொடுப்பாங்க. நிறைய பேர் இந்த கிறிஸ்மஸ் டைமு, அந்த மாதிரி பண்டிகை டைமு, ஏதாவது ஒரு விசேஷம் ஏதாவது வந்துச்சுன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க, வந்து வாலண்டியர் நின்று வாங்கிட்டு போவானுங்க பணத்தை. அப்போ இவர் பெருமையாக சொல்வார், நம்மளாம் அதெல்லாம் பண்ணுறதில்ல, சரி அவனுக்கு ஏதோ சந்தோஷமா இருக்கட்டும், நான் என்ன பண்ணுறேன், அவங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் கொடுப்பது பணம் அல்ல, கர்த்தருடைய பலன். அப்போ யோசனை பண்ணி பாருங்க, இதெல்லாம் வாழ்க்கையில் வந்து விடியாதா? இது கிரியை செய்யாதா? கண்டிப்பாக செய்யும். புரியுதுங்களா? கண்டிப்பாக இது செய்யும் என்பதை பண்ணிக்கணும். இன்னும் ஒரு சில மேதாவிகள் ரொம்ப எப்படி இருக்காங்கன்னா, கடன் வாங்கி சுற்றுலாவுக்கு போகிறது, டூருக்கு போகிறது, கடன் வாங்கி. புரியுதுங்களா? என்னன்னா வாழ்ந்தீங்கன்னா பிரதர் சாதிச்சோம், வருஷத்துக்கு ஒரு முறை போறாங்க, கடன் வாங்கி சுற்றுலா, நல்லா ஜாலியாக இருப்பாங்க. முடிச்சுட்டு வந்து வீட்டில் பார்த்தா இஞ்சி துண்ணு குரங்கு மாதிரி உட்காந்துருப்பான். எப்படி வட்டி கட்டுறது, எப்படி வட்டி கட்டுறது, எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறது? அப்புறம் கர்த்தாவே அப்படின்னு சொல்கிறேன், என் பலன், நான் உனக்கு கொடுத்த பணம் என்னுடைய பலன், அதை நீ என்ன பண்ணிட்ட? தவறான விதத்தில் பயன்படுத்திட்டோம். இன்னும் ஒரு சிலர் வட்டிக்கு வாங்குவாங்க. இந்த வட்டிக்கு வாங்குற ஒரு விஷயம் தவறுன்னு நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? அவன் தன் பணத்தை வட்டிக்கு கொடாமனா, வட்டிக்கு கொடுக்க தான் கூடாது, வட்டிக்கு வாங்கலாம், கொடுக்க தான் கூடாது, வட்டிக்கு என்ன பண்ணலாம்? வாங்கலாம். நல்லா புரிஞ்சுங்க, அது என்னது? சாபம். சாபம். வலிய வலிய என்ன பண்ணிக்கிற? சாபத்தை வாங்கி கட்டிக்கிற. அப்போ வட்டிக்கு ஏன் வாங்குறீங்கன்னா, இப்போ ஒருத்தர்கிட்ட ஒரு பணத்தை வாங்கி அந்த பணத்தை அவர்கிட்ட கைமாத்த கொடுத்தா கதை வேற, குறைவில் ஏதோ ஒரு விதத்துல கைமாத்த வாங்குனீங்க. ஆனா அளவுக்கு அதிகமா நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த பணத்தை எப்படி கொடுக்குறீங்க? அந்த பணம் யாருடையது? சம்பாதிக்கிறீங்க, சம்பாதிக்கிறது கர்த்தருடைய பலனாச்சே, அது அவருடைய பணமாச்சே. அவர் கொடுத்த பலத்தினால தானே நம்ம அந்த நம்ம கையில இருக்குது. அப்ப அதை நம்ம வட்டிக்காரங்கிட்ட கொடுத்தா அது என்னது? சாபம். சாபம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இஎம்ஐல நிறைய பொருள் வாங்குவாங்க. இஎம்ஐல வாங்குறத நான் தவறா சொல்லலை, தவணை முறையில் வாங்குறது தவறா சொல்லலை. ஒரு பொருள் ஒன்று தேவைப்படுதுன்னா அதுக்கு நீங்க வாங்கலாம். அந்த வாங்குற பொருள் கூட உங்கள் திராணிக்கு கட்டுற அளவுக்கு இருக்கணும். எப்படிங்க? உங்க திராணிக்குன்னா என்ன தெரியுமா? இதை கட்டுறது எனக்கு ஒன்றும் தெரியாது பிரதர், சில சொல்லுவாங்க, அது கட்டுறதே தெரியாது பிரதர், அப்படியே போயிடும். ஓகே, உங்களுக்கு ஏதோ ஒரு பொருள் சேருது, இல்லை ஏதோ வீடு சேருது, ஏதோ ஒரு அசெட் உங்களுக்கு சேருது, ஓகே. ஆனா சிலர் காரியம் முடியணும்னு சொல்லிட்டு பெரிய லெவல்ல வாங்கிடுவாங்க. கடைசியில் என்ன ஆகும் தெரியுமா? அவங்க எதை ஆசைப்பட்டு வாங்கணும்னு பணத்தை வாங்கினாங்களோ அதே பணம் அந்த பொருள் எடுத்துக்குதா இல்லையா? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர், அவருக்கு கர்த்தர் நல்ல ஒரு கார் கொடுத்துருந்தார், நல்லா இருந்தது கார். அவருக்கு இன்னமும் ஆயிடுச்சோ தெரியல, பெரிய பெரிய ஊழியக்காரங்களை பார்த்தோன்னா அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு.
வாங்கினோம், ஆடி கார் வாங்கணும்னாரு. சரி, ஆடி கார் வாங்கினாரு. அது செகண்ட்ஸே கிட்டத்தட்ட 18 லட்சம். செகண்ட் ஹேண்ட் காரே 18 லட்சம். ஆசை யாரை விட்டது? வாங்கிட்டான் மனுஷன். வாங்கி டியூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 43,000 ரூபாய் வருது டியூ. எப்படி கட்டுவ? செய்யறது ஊழியம், எப்படி உன்னால கட்ட முடியும்? 2-3 இடத்துக்கு போறோம், ஊழியம் போறோம், அது தேவையாது. கடைசியில் என்னாச்சு தெரியுங்களா? கட்டின பணமும் போச்சு, ஆடி காரும் போச்சு. இப்போ நம்பாலு மாருதி 800 ஓட்டிட்டு இருக்கான். இதை முன்னாடியே செஞ்சிருந்தா எவ்வளோ பணம் மிச்சமாயிடுச்சு. இந்த மாதிரி என்ன பண்ணிடுறாங்க? யோசிக்காம கொள்ளாம பணம் கையில் இருக்குதுங்க, அதை நான் என் இஷ்டத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்? பயன்படுத்துவேன். நல்லா புரிஞ்சுங்க, அது கர்த்தருடைய பலன். அதை நீங்கள் தவறாய் பயன்படுத்தினால் சாபம், கண்டிப்பா சாபம். கிறிஸ்தவர்களுக்கு எப்படி பிரதர் வரும் சாபம்? வருதா? எல்லா சாபத்தையும் கல்வாரி சிலுவையில் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு? சுமர்ந்து தீர்த்து விட்டார். ஆனால் தான் இயேசு சொன்னாரு, நியாய தீர்ப்பு செய்கிறதென்று ஒன்று இருக்கிறது, நான் உங்களை நியாயம் தீர்க்க மாட்டேன், நான் சொல்லிய வசனம் உங்களை நியாயம் தீர்க்கும். வசனம் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். அந்த வசனத்துக்கு எதிர்மறையா நாம் செயல்பட்டா கண்டிப்பா அந்த வசனம் நம்மள என்ன பண்ணோம்? நியாயம் தீர்க்கும்ன்றத வந்து. ஸோ இந்த மாதிரி தவறா நீங்க கர்த்தருடைய பலனாகிய இந்த பணத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது என்ன ஆகுது தெரியுமா? உபாகமம் 28ஆம் அதிகாரம் 33வது வசனம். உபாகமம் 28:33. உன் நிலத்தின் கனியையும் உன் பிரயாசத்தின் பலனையும் நீ அறியாத ஜனங்கள் புசிப்பார்கள். யாருங்க? உன் நிலத்தின் கனியையும் உன் பிரயாசத்தின் பலனையும் யார் சாப்பிடுவா? நீ அறியாத ஜனங்கள் புசிப்பார்கள். நீ சகல நாளும் ஒடுக்கப்பட்டும் நொறுக்கப்பட்டும் இருப்பாய். எப்படிங்க? சகல நாளும் நொறுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருப்பாய். நொறுக்கப்படுறதுன்னா என்னங்க? வெளியில வந்தா பிடிச்சி போடுவாங்க. அதனால வீட்லயே தலைமறைவா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கடங்காரனுக்கு பயந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒடுக்கப்படுகிறதும் நொறுக்கப்படுகிறதுமா மாறுது. அதே நீதிமொழிகள் 5:10 வாசிங்க. நீதிமொழிகள் 5:10. அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தி அடைவார்கள். என்னவா? யார் திருப்தி அடைவா? அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தி அடைவார்கள். உன் பிரயாசத்தின் பலன் புறஜாதியாருடைய வீட்டில் சேரும். உன் பிரயாசத்தின் பலன் எங்க போகுது? புறஜாதியார் வீட்டுல. மாசம் முழுக்க 30 நாள் விழுந்து விழுந்து சம்பாரிச்சு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நேரா வீட்டுக்கு வந்து பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கொடுத்துட்டு வரீங்க. புரியுதுங்களா? ஏன்? அந்த பணத்தை, கர்த்தருடைய பலனாகி அந்த பணத்தை என்ன பண்ணிட்டோம்? தப்பா பயன்படுத்தினா இதுதான் நடக்கும். அதனால்தான் ஆகாய் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் திரளாய் விதைத்ததும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையில் போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். கூலியை சம்பாதிக்கிறவன் எங்க போடுறான்? பொத்தல் பையை. சேலரி வாங்குறீங்க, பாக்கெட்லயோ பேக்லயோ போடுறீங்க, பெரிய ஓட்டை இருக்குதா? இன்னைக்கு நடக்குதுங்களா? எவ்வளவு சம்பாதிக்கிறோங்க, அப்படி வருது. எப்படி போகுதுன்னு தெரியல. இந்த அனுபவம் இருக்குதா? இருக்குன்னு விசுவாசிக்கிறேன். நிறைய நல்லா இருக்கு, நல்ல சப்போர்ட் இருக்குங்க, நல்லா இருக்கு, நல்லா சம்பாதிக்கிறேங்க. ஆனா என்ன இல்லை, அது நம்ம கையில நிக்கல. ஏன்னா பணம் தேவனுடைய பலன். புரியுதுங்களா? அதை தெளிவா ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுங்க. உங்க பாக்கெட்ல இருக்கிற பணம், உங்க பேக்ல இருக்கிற பணம் தேவனுடைய பலன். அதை தவறாய் நீங்கள் பயன்படுத்தினால் இந்த வசனத்துல சொல்லப்பட்ட காரியம் எல்லாம் கண்டிப்பா வாய்க்கும், திறன்பட வாய்க்கும். அதுல மாற்று கருத்தே இல்லை. புரியுதுங்களா? அதுக்கு மாற்று கருத்தே இல்லை. சரி, அப்போ இந்த பணத்துக்குரிய சாபத்தை நீக்குவது எப்படி? இந்த பணத்துக்குரிய சாபத்தை நீக்குவது எப்படி? நல்லா புரிஞ்சுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பணத்தை குறித்து உண்மையா இருக்க வேண்டும் என்று போதித்திருக்கிறார். அது முதல்ல பார்த்தோம். இரண்டாவது, இந்த பணம் கர்த்தருடைய பலன்னு பார்த்தோம். மூன்றாவது, இந்த
பணம் கர்த்தருடைய பலன் வரும்போது உயர்வும் வேதனையின்மையும் நமக்கு வருதுன்னு பார்த்தோம். நான்காவது, இந்த பணத்துக்குரிய சாபம் என்னன்னு பார்ப்போம். அதை எப்படியெல்லாம் தவறாக பயன்படுத்தினா என்னெல்லாம் நடக்குது. வாழ்நாள் முழுக்க ஒடுக்கப்படுகிறோம், நொறுக்கப்படுகிறோம். நம்முடைய செல்வத்தை அந்நியரும் புறஜாதியாரும் சாப்பிட்றாங்க. போதாதுக்கு சம்பாதிக்கிறது எங்கே போடுறோம்? போத்தல் பையில போடுறோம். சரியா? விளங்கிடுச்சா? இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? இப்போ இந்த பணத்துக்குரிய சாபத்தை நீக்குவது எப்படி? இப்ப கொஞ்சம் நிதானிச்சிங்கன்னா, இப்ப நம்ம இந்த பார்த்த இந்த இந்த 4 காரியமும் நம்ம வாழ்க்கையில இருக்குதான்னு கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க. பணமும் இருக்குது, சொல்லப்பட்ட காரியமும் இருக்குது. பெரிய லெவல்ல இல்லை பிரதர், ஆனா இருக்குது. ஆனா இருக்குது. புரியுதுங்களா? அப்போ இதுல இருந்து நம்ம மீளணும்னா, இதுல இருந்து ஒரு விமோசனத்தை பெற்றுக்கொள்ளணும்னா, அதுக்கு வேதம் சில காரியங்களை கற்றுக் கொடுக்கும். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22வது வசனம். நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். பாத்தீங்களா? அதுதான் முன்னாடி பார்த்தோம். 2 விஷயம் வரணும். பணமாகிய கர்த்தருடைய பலன் வந்துட்டா உயர்வு வரணும். நெக்ஸ்ட் என்ன வரக்கூடாது? வேதனை வரக்கூடாது. அதுதான் இங்க சாலமோன் சொல்றாரு, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டார். எனக்கு நல்ல சம்பாத்தியம், நல்ல வருமானம், நல்ல ஆஹோ ஓஹோன்னு இருக்கு. ஆனா உள்ள எவ்வளவு பிரச்சனை தெரியுங்களா? எவ்வளவு போராட்டம் தெரியுங்களா? எவ்வளவு கண்ணீர் தெரியுங்களா? அதெல்லாம் அனுபவிச்சாதான் தெரியும். அனுபவிச்சாதான் தெரியும். அந்த அனுபவங்கள் எல்லாம் பெற்று தான் இன்னைக்கு உங்க முன்னாடி நிற்கிறேன். அதன் அடிப்படையில் வந்தது தான் இந்த தேடுதல். அதன் அடிப்படையில் வந்தது தான் இந்த தேடுதல். ரொம்ப ஜாக்கிரதையாக அதை மெயின்டைன் பண்ணணும். அதை விட்டுட்டோம்னா ரொம்ப கஷ்டம். பாருங்க, நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தோம். நான் என்னுடைய சகோதரர் தான் பண்ணிட்டு இருந்தார். பெரிய லெவலில் பண்ணோம். நல்லா கர்த்தர் கிருபையினால நல்ல வளங்கள், நல்ல ஆசீர்வாதம் நல்லா வந்தது. பணம் நல்லா வர 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 நல்ல இடங்கள் வாங்கணும், நல்ல பெரிய பெரிய வீடு கட்டணும், நல்ல விதவிதமான கார்கள், இப்படி தான் வாழ்க்கை நல்லா போச்சு. கொஞ்சம் பெரிய லெவலில் வந்த உடனே இது கொஞ்சம் கெட்டு போகுது. அப்படி கொஞ்சம் கிராக் ஆயிடுச்சு. எப்படி கிராக் ஆயிடுச்சுன்னா, பணம் அதிகமாக வந்த உடனே தேவையில்லாத விஷயத்துக்கு பயன்படுத்துறது. தேவையில்லாத விஷயம்னா வீண் பெருமை. சில இடங்களில் நம்மளை கூப்பிட்டு சால்வை போட்டு அங்கே மரியாதை கொடுக்குறாங்கன்னா என்ன பண்ணுறது? அங்கே போய் கொடுக்குறது. அது யார், எப்படி, அதெல்லாம் தெரியாது. ஸோ இந்த மாதிரி மிக தவறான விதத்தில் கர்த்தர் கொடுத்த கர்த்தரின் பலன் ஆகிய இந்த பணத்தை அறிவில்லாம பயன்படுத்தணும். முடிவு எல்லாவற்றையும் இழந்தோம். எதெல்லாம் எங்களுக்கு இதுதான் லைஃப் அப்படின்னு நினைச்சோமோ எல்லாமே போச்சு. அதாவது நல்லா இல்லாம இருந்து பெரிய ஆளாயிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் ஒன்றும் இல்லாம ஆகிற ஒரு வாழ்க்கை இருக்குது பாருங்க. அதை அனுபவிச்சாதான் தெரியும். புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு சூழல்ல தள்ளப்பட்டோம். எந்த அளவுக்கு தள்ளப்பட்டேன்னா, என் பிள்ளைங்க ஆசைப்பட்டு கேட்கறத கூட என்னால என்ன பண்ண முடியல, வாங்கி தர முடியாத அளவுக்கு தள்ளப்பட்டோம். இதுக்கெல்லாம் என்னன்னா, ஆரம்பத்திலே இந்த சத்தியம் தெரிஞ்சு கொஞ்சம் இண்டிகேஷன் கிடைச்சிருந்தா கண்டிப்பா கர்த்தர் என்ன பண்ணிருப்பாரு, மீட்டிருப்பாரு. ஆனா நம்ம தேடுறதில்ல. நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தை வேதத்துல தேடணும். அப்பதான் பதில் கிடைக்கும். ஏன்னா நீங்க தேடுறது வேதத்துல இருக்கக்கூடிய வசனங்கள் அல்ல, கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய ஆலோசனையை, கர்த்தர் கொடுக்குற ஆலோசனை. அதை நம்ம தேடினோம்னா கர்த்தர் ஆலோசனை கொடுப்பார். அப்புறம் அந்த கண்டிஷன், இப்ப என்ன மாதிரி ஒரு கண்டிஷன் வந்துடுச்சுன்னா, இன்னைக்கு ஒரு காரியத்தை நான் செய்யணும்னா கூட கர்த்தர் சமூகத்துல இருந்தா பெற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கு. ஆனா நல்லது. ஏன் தெரியுமா? இன்னைக்கு எல்லாம் கத்துக்கிட்டோம். சத்தியத்தை கத்துக்கிட்டோம், காரியங்களை கத்துக்கிட்டோம், நிறைய பேருக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் வச்சாரு. ஆனாலும் அந்த பண ரீதியாய் வரக்கூடிய விஷயத்த அன்னைக்கு செஞ்ச தவறு இன்னும் வரைக்கும் அதனுடைய பாதிப்பு இருக்கு. ஆனா கைவிடல. நல்லா புரிஞ்சுங்க, கைவிடல, ஒன்னும் இல்லாம ஆக்கிடல. கர்த்தர் திறன்பட நடத்துறார், ஆசீர்வாதமா நடத்துறார், குறை இல்லாம நடத்துறார். எங்கேயும் கை நீட்ட இதை வரைக்கும் விடல. கர்த்தர் இது வரைக்கும் விடல. ஓப்பன் சேலஞ்சா சொல்லுவேன், இது வரைக்கும் என்னுடைய ஊழியத்துக்காகவோ என்னுடைய பர்சனல் தேவைக்காக யாருக்கிட்டே நான் கை நீட்டினது கிடையாது. அழைத்தவர் உண்மை உள்ளவர், முடிவு பரியந்தமும் நடத்துவார்.
ஏன் சொல்றேன்னா, நீங்க தப்பா செஞ்சிட்டீங்கன்னா அதனுடைய வீரியம் வரும், உங்கள் பிள்ளைகள் லெவலுக்கு வரும். ஜாக்கிரதையா இருக்கணும். பணம்ன்றது ரொம்ப முக்கியம், அது கர்த்தருடைய பலன். சரி, இந்த பணத்துக்குரிய சாபத்தை நம்ம நீக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, கர்த்தருடைய சில நியமங்களை கடைபிடிக்கணும். முதல் நியமம் என்னன்னா, முதற் பலன் கர்த்தருடையது. அது வேதத்துல நம்ம பார்த்துருக்கிறோம். முதற் பலன் கர்த்தருடையது. எல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டியை தேவன் எதிர்பார்ப்பார். அதனால தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். எப்பவுமே அந்த முதற் பலனை கர்த்தருக்கு கொடுக்க நம்ம செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய சம்பத்து அல்லது உங்களுடைய சேலரி அல்லது உங்களுடைய பணம் ஏதோ ஒன்று கர்த்தர் உங்கள் கையில் வந்த உடனே முதல்ல எடுத்த உடனே இது பால்காரனுக்கு கொடுக்கலாம், இது அவனுக்கு கொடுக்கலாம், இது டியூ கட்டலாம் அப்படின்னு தயவு செய்து எடுக்காதீங்க. அது கர்த்தருடைய பலன். அது என்னதுங்க? கர்த்தருடைய பலன். அப்போ அதிலிருந்து முதல் கர்த்தருடைய பங்கை நீங்கள் எடுக்க வேண்டும். உங்களுடைய சேலரியோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஃபர்ஸ்ட் அதுலேருந்து எடுக்கிற பணம் கர்த்தருக்குரியதாக இருக்கணும். அது எவ்வளோன்றது உங்கள் இருதயத்தை நியமிக்கப்பட்டது. ஆனால் நீங்கள் எடுக்க வேண்டியது முதல்ல என்னதான் எடுக்கணும்? கர்த்தருக்கு தான் எடுக்கணும். கர்த்தருக்குன்னு எடுத்து வச்சுட்டு மற்ற காரியத்தெல்லாம் பண்ணுங்க, தப்பே கிடையாது. ஆனால் வந்தோம் எடுத்தோம் முதல்ல இவருக்கு கொடுப்போம், அவருக்கு கொடுப்போம், அதை கொடுப்போம், இதை கொடுக்கும் போது நாம் கர்த்தருடைய பலனை அசட்டை செய்கிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி உங்கள் பணத்தில் முதல் பங்கு கர்த்தருக்குன்னு எடுக்கணும். கர்த்தருக்குன்னு எடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சபைக்கு காணிக்க கொடுக்குறீங்க. எவ்ரி சண்டே சபைக்கு காணிக்க கொடுக்குறோம். எப்படி கொடுக்குறோம்? வரோம், இங்கே காணிக்க போய் வரும்போது டமார்னு பாக்கெட்டில் கை விடுறது, தேடுறது, ஏதோ ஒன்று மாட்டுச்சுன்னு டப்புன்னு என்ன பண்ணுறது, போட்டு போகிறோம். கரெக்டாக ஏதோ போடுறோம், எடுத்து போடுறோம். அது தவறு. நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி 7வது நாள் ஓய்வு நாள் சனிக்கிழமை மாலை தீர்மானம் பண்ணோம், வாரத்தின் முதல் நாள் நான் கர்த்தரை சந்திக்க போகிறேன், அவருக்கு என்னுடைய பங்கு தீர்மானம் பண்ணுங்க. இதெல்லாம் ஏன்னா வருமானம் வர வைக்கிறதுக்காக சொல்லல, உங்களுக்கு வருமானம் வரணுன்றதுக்காக சொல்றேன். இதெல்லாம் கற்றுக் கொடுக்கறது இல்லை. காணிக்க ஏதோ வந்தோ ஏதோ போட்ட ஏதோ போனோம் இல்லை, அது கர்த்தருடைய பலன், அதுக்குரிய கணத்தை கொடுங்க. ஞாயிற்றுக்கிழமை சபையில போடுற காணிக்கையை சனிக்கிழமை ராத்திரி தீர்மானம் பண்ணணும், ஜெபிக்கணும். கர்த்தாவே உண்மை நேசிக்கிறதுனால நாளைக்கு நான் இதை நான் கொடுக்க போறேன், கொடுங்க. அப்படி கொடுங்க. ஏதோ வந்து தேடணும், பாக்கெட்டில் மாட்டிச்சு. அதில் ஒரு சில ஆளுங்களாம் இருக்கிறாங்க, டப்புன்னு எடுத்து போடுவாங்க. ஏன் பிரதர்னா, வலது கையில் போடுவதற்கு இடது கைக்கு தெரியக்கூடாதான். இப்படி தான் ஒருத்தர் ஏடிஎம் கார்டை போட்டு ஒரு பாஸ்டர் சொல்றாரு, பிரதர் உங்களுக்கு தெரியாது பிரதர், காணிக்க பையில ஏடிஎம் கார்டு இருக்குது. இன்னொருத்தர் எவனோ துண்டிச்சுக்கிட்டே தான் எழுதி வச்சுக்கிறான் மளிகை லிஸ்ட், அதெல்லாம் வந்துருக்குது. ஏன்? டப்புன்னு எடுத்து போடுறது வந்துருச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன் அப்படி? ஏன் கர்த்தருக்கு அப்படியா கொடுக்குறது? ஏன் தெரியுமா? நம்ம மைண்ட்ல என்ன தெரியுமா? சர்ச்சுக்கு நான் கொடுக்குறேன், சண்டே சர்ச்சுக்கு வந்துட்டேங்க, காணிக்க போடணும். இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, பார்க்குற பார்வையே வேற மாதிரி. தயவுசெய்து அப்படி கொடுக்காதீங்க. உங்கள் கையில் இருக்கும் பணம் கர்த்தருடைய பலன். திரும்ப திரும்ப சொல்றேன், அதுக்குரிய கனத்தோட கர்த்தருக்கு கொடுக்கணும். கர்த்தருடைய பலனை கர்த்தருக்கு கொடுக்குறீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ அதுக்குரிய கனம் வேணுமா வேணவா தீர்மானம் பண்ணுங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. சாட்டர்டே தீர்மானம் பண்ணும். டைட்ஸும் அப்படிதான், தசம பாகம் அதுதான். தசம பாகத்தை குறித்து நம்ம பேசலாம், தேவனுக்கு சித்தமானா. ஆக்சுவலாக ஒரு தரப்பு என்ன சொல்றாங்க, தசம பாகம் கொடுக்கணும், இன்னொரு தரப்பு தசம பாகம் கொடுக்கக்கூடாது. இந்த 2 தரப்பு இருக்குது பாருங்க, ரெண்டுமே ராங்கு. ஏன்னா தசம பாகம் பழைய ஏற்பாட்டில் யாருக்கு கொடுத்தாங்க? ஆசாரிய வேலை பார்க்குற லேவியருக்கு கொடுத்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு வேலை இல்லை. அதனால கர்த்தர் என்ன பண்ணாரு, இந்த பிரமாணத்தை இந்த நியமத்தை நியமிச்சார். அதனால அவங்க கொடுத்தாங்க. இப்போ ஆசாரியர்கள் இல்லையா?
அப்போ எல்லாருமே ஆசாரியரா இருக்கிறோம். அப்போ இந்த ஆசாரியர்களை நடத்துறதுக்கு ஒரு நடத்துனர் இருக்கிறாங்கல்ல, ஒரு சபை இருக்குல்ல, அப்போ அது கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? நீங்க சொல்லுங்க. நான் சொல்லல, நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா கொடுக்கணும். ஆனா பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் சின்ன வித்தியாசங்க. பழைய ஏற்பாட்டில் பணம் கொடுத்தா முடிஞ்சு போச்சு. புதிய ஏற்பாட்டில் பணத்தோட சேர்த்து உங்களையும் கொடுக்கணும். ஜீவ பலியா கொடுக்கணும். பணம் கொடுத்துட்டேங்க, தசம பாகம் போட்டேங்க, அவ்வளவுதான் இல்ல. சபையின் காரியத்துல எல்லாமே நீங்க கலந்து, புரியுதுங்களா? இன்னும் சொல்ல போனா ஒரு நாளைக்கு 2 மணி 20 நிமிஷம், 2 hours 20 minutes கம்பல்சரி கர்த்தர் கொடுக்கணும். இதெல்லாம் செஞ்சு பாருங்க, கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறாருன்னு பாருங்க. ஒரு நாளுக்குரிய தசம பாகம் அது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் அப்போ அந்த காரியத்தை நீங்க கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும்? உற்சாகமாய் கொடுக்க வேண்டியது அவசியம். அப்போ முதல் காரியம், இந்த பணத்துக்குரிய சாபத்தை எடுக்கணும்னா முதற் பலன் கர்த்தருடையது, சரியா? ரெண்டாவது, மனப்பூர்வமாய் கொடுக்கணும். எல்லாம் தேர்வு செஞ்சிட்டீங்க, கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும்? மனப்பூர்வமாய். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6-7. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6-7. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். பாத்தீங்களா? விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, இருதயத்துல நியமித்தபடி கொடுக்கணும். இதுதான் மனப்பூர்வமாய் கொடுக்குது. இப்போ ஒரு காணிக்கை நீங்க கொடுக்கணும்னு எடுத்துட்டு வந்துட்டீங்க, ஒரு தசம பாகமே வச்சுக்குவோமே, ஒரு அமௌண்ட் எடுத்துட்டு வந்துட்டீங்க. அந்த மாதம் உங்க குடும்பத்துல ஏதோ ஒரு தேவைகள் இருக்குது. ஐயோ, இந்த பணம் இதுக்கு இருந்தா யூஸா இருக்குமே, புரியுதா? விளங்குதா? அந்த பணம் இது ஒரு பிரச்சனைக்கு தீர்வா இருக்குமே. சரி, கர்த்தர் சபைக்கு வந்துட்டோம், என்ன பண்றோம்? கொடுக்குறோன்னு போட்டிங்கன்னா அதனுடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் வராது. கொடுப்பதுக்குரிய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் வராது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் என்ன தெரியுமா சொல்லுவேன்? நீ போடாமல் இருக்கிறது உத்தமம். நீ போடாமல் இருக்கிறது உத்தமம். உனக்கு நிறைவு வந்த பிறகு போடு. ஏன்னா ஊழியம் கர்த்தருடையது. கொடுக்குற பணத்தினால ஊழியம் நடக்கலைங்க, கர்த்தர் ஊழியத்தை நடத்துக்கிறார். முழு நேர ஊழியத்துக்கு வர்றவங்க பணத்தை எதிர்பார்த்து வரல, கர்த்தரை நம்பி வந்திருக்கிறோம். கர்த்தர் நடத்துவார். அந்த அனுபவமே ஒரு வித்தியாசப்பட்ட ஒரு அனுபவம். இன்னைக்கு இந்த சபையில சில விஷயங்களை செய்வதற்கு சபையின் போதகர் முன்னுரிமை எடுத்து ஒவ்வொரு காரியத்தையும் டிசைன் பண்றாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒவ்வொரு முறையும் இந்த அற்புத அடையாள கூட்டம், பைபிள் ஸ்டடி, இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ், இதெல்லாம் வச்சு செஞ்சு இதுக்கெல்லாம் அவங்க என்ன பண்றாங்க? காணிக்கைகள் கொடுக்குறாங்க. புரியுதா? காணிக்கைகள் கொடுக்குறாங்க. இது நான் முகஸ்துதிக்காக சொல்லல, முகஸ்துதிக்காக சொல்றோன்னு நான் கிடையாது, அது அவருக்கும் தெரியும். ஏன்னா என் மெசேஜ் ரொம்ப கேட்டிருக்கிறார் அவர். புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் கொடுப்பது மன நிறைவோடு உற்சாக மனதோடு கொடுக்கணும். அப்படி கொடுத்தால் அந்த ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் பார்க்கலாம். சில இடத்துல கொடு 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 கொடுன்னு அந்த மாதிரி கொண்டு போயிட்டாங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட் வரதுக்கு முன்னாடி பிரதர் ஃபோன் பண்ணி சொன்னார் என்கிட்ட, இந்த மாதிரி ஆக்சுவலாக ஆவியின் வரங்களை குறித்து தான் எடுக்கிற மாதிரி இருந்தது, ஆனால் இந்த ஒரு காரியத்தை கொஞ்சம் எடுங்க பிரதர். அப்போ நான் யோசனை பண்ணேன், எதுக்கு இவர் பிரதர் திடீர்னு எடுக்க சொல்கிறாருன்னா, ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார். நிறைய பேர் இந்த கடனில் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் என்ன பண்ணணும்? விடுதலை பெறணும். அப்போது இருதயத்தின் இயக்கம்னா கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும். சிலர் என்கிட்ட என்ன திரும்ப சொல்லுவாங்க, சரியாகவே காணிக்கை கொடுக்க மாட்டாங்க பிரதர் சபையில், அதனால் கொஞ்சம் அடிச்சு பேசுங்க. நான் சொல்கிறேன், அந்த அடித்து பேசுறதெல்லாம் எனக்கு தெரியாது. கொஞ்சம் நான் ரைட் லெஃப்ட் வாங்க முடியாது பிரதர், நான் வாங்கினா எல்லாம் ஓடி போயிடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணலாம்? எப்போ வர ஆள் எனக்கு வெளியில் வேணா நின்னா என்ன பண்ணுறது? இந்த மாதிரி சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல மேய்ப்பனை கொடுத்திருக்கிறார். நீங்கள் தெளிவு பெற வேண்டும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த சப்ஜெக்டை இன்னைக்கு நீங்கள் உட்காந்து கேட்டுட்டு இருக்கீங்க, சரியா? அப்போ மனப்பூர்வமாய் கொடுக்கணும். முதல்ல முதற்பலன் கர்த்தருடையது, அதுக்குரிய கனத்தை கொடுக்கணும். ரெண்டாவது மனப்பூர்வமாக கொடுக்கணும். மூணாவது தவறாமல் கொடுக்கணும். என்ன பண்ணோம்?
தவறாமல். சிலர்லாம் என்ன பண்ணுவோம்னா, சபைக்கு இப்படி கொடுக்கலாங்க, இந்த ஊழியக்காரருக்கு இப்படி கொடுக்கலாங்க, அப்படி ரொம்ப பிளானிங் எல்லாம். கையில் காசு வந்தால் என்ன பேசுகிறோன்னே தெரியாது நம்மளுக்கு. இப்படி லூஸ் டாக் விட்டுருது. நல்லா புரிஞ்சுங்க, நீதிமான்கள் பேசுகிறத கர்த்தர் கேட்குறாராம். அப்படி நீங்க தீர்மானம் பண்ணிட்டு அதை நீங்க செய்யாம போனா அந்த சாபம் என்ன ஆகும்? புரியுதுங்களா? பற்றாக்குறையை கொண்டு வர. நான் சாபம்னு பயந்துடாதீங்க. ஐயோ என்னங்க அப்படி இல்லை, பற்றாக்குறை இப்போ இருக்கிற நிலைமை இருக்கும்னு சொல்ல வரேன், வேற ஒன்றும் இல்லை. சாபம்ன்றது என்ன? இப்போ இருக்கும் நிலை, இப்போ நீங்க இருக்கிற நிலை இன்னும் போவாது. ஆனா மாற்றிக்கொண்டால் இப்போ இருக்கிற நிலையை விட பெரிய லெவலுக்கு கர்த்தர் கொண்டு போவார். புரியுதுங்களா? இதைத்தான் நான் சாபம் சொல்றேன். ஏதோ வேற மாதிரி ஒன்று காமிச்சு, ஏதோ பயம் காமிச்சு உங்ககிட்ட இருந்து வாங்கணுன்றது அந்த காரியமே இங்க இல்லை. புரிந்து கொள்ளுங்கள். அப்போ தவறாமல் கொடுக்கணும். ஏன்னா சில விஷயங்களை வைத்து, சில வரவுகளை வைத்து சில தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்கள் தீர்மானிக்கப்படுகின்றன. அப்படி தீர்மானிக்கப்படுகிற காரியத்துல அது ஒரு ஷார்டேஜ் வந்தா அதனால வரக்கூடிய சில நோவுகள், சில வலிகள் போடுற நமக்கு தெரியாது. புரியுதுங்களா? அப்ப அந்த சங்கடத்துக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. அதனால கொடுக்கறது என்ன பண்ணணும்? தவறாம கொடுக்கணும். தவறாம கொடுக்கறதுன்னா என்னன்னா, நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க, இது என்னால தவறாம கொடுக்க முடியுங்க. சும்மா எடுத்தங்க கௌத்தன் எப்பவுமே காணிக்கை கொடுக்குறது வந்து தீர்மானம் போடு. நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பாங்க, பிரதர் உங்களுக்கு ஊழியத்துக்கு என்ன தேவைப்படுது? ஒன்றும் தேவைப்படாது, வேண்டான்னு. ஏன் தெரியுமா? எமோஷனலில் கேட்குறது. ஒரு செய்தியை கேட்டவொன்னே அப்படியே டர்ன்னு ஆயிடுறாங்க. என்ன வேணும், ஏது வேணும், ஒன்றும் வேணான்னு கர்த்தர் சமூகத்துல இருந்து சொல்றேன். ஏன் தெரியுமா? எமோஷனல் இவர் பேசி ஏதோ ஒன்று அனுப்புவாரு, நம்மளுக்கு அங்கே வந்த பிறகு அப்புறம் அடுத்த நாள் என்ன ஆயிடுவாரு, அடுத்த கொஞ்ச நாள்ல பேக்வேர்ட் ஆகிடும். அதனால அந்த மாதிரி கேட்கறதே இல்லை. நீ தீர்மானம் பண்ணு, நீ ஜெபி. உனக்கு கர்த்தர் திறன்பட தெளிவா தொடர்ந்து கொடுக்குற மாதிரி நீ உன்னால முடியும்னா அதை செய். இல்லைன்னா தயவு செய்து கொடுக்காது. பரலோகம் இந்த பணத்தை வச்சுட்டு ஒன்றும் பண்ண போறது கிடையாது. பரலோக ராஜ்யத்தின் கட்டுமான பணிக்கு தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். புரியுதுங்க? விளங்குதா? பணத்தை வச்சு நம்ம ஒன்றும் என்ன போட்டோம். அப்போ தவறாமல் கொடுக்கணும். அதே நேரத்தில் உங்கள் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு அவருக்கு இருதயத்தை அடைச்சிட்டு நீங்க மற்ற இது கொடுத்தாலும் அதுவும் தவறு. ஏன்னா இயேசு கிளியரா சொல்றாரு, சபைக்கு காணிக்கை கொடுக்க வரும்போது உன் சகோதரனுடைய பேரில் ஏதேனும் குறை இருந்தா ஃபர்ஸ்ட் என்ன பண்ண, அதை கிளியர் பண்ணு. நெக்ஸ்ட் வந்து இதை கொடு. நிறைய பேர் சபைக்கு கொடுப்பாங்க, ஊழியங்களுக்கு கொடுப்பாங்க, எல்லாம் கொடுப்பாங்க. ஆனா தன் கூட பிறந்த சகோதரரோ இல்லை ஒரு ஆவிக்குரிய சகோதரர்கள் ரொம்ப நொடிஞ்சு போயிருந்தா அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அதுவும் தவறு தான். அப்போ நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறவங்களுக்கு நொடிந்து போய், அது நம்ம கூட பிறந்த சகோதர சகோதரிகளா இருந்தாலும் சரி, அல்லது நம்மை சுற்றி இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, குறைபாடு இருக்குது, ஒரு தட்டுப்பாடு இருக்கு, என்கிட்ட இருக்கு, நல்லா புரிஞ்சுங்க, இருக்குதுன்னா கொடுக்கணும். கடன் வாங்கியெல்லாம் கொடுக்கக்கூடாது, அப்புறம் மாட்டிக்குவீங்க. புரியுதா? சிலர் அப்படிதான், கர்த்தர் செய்ய சொன்னார், வாங்கு வட்டியில கொடு, அங்க முடிஞ்சு போச்சு. அப்படியெல்லாம் எடுத்த கௌத்தன்லாம் பண்ணக்கூடாது. உங்க கையில் இருக்கிறத நீங்க கொடுங்க. கர்த்தர் அதை தான் பார்க்குறேன். உனக்குள்ளதை கொடுங்க. புரியுதுங்களா? அது ரொம்ப முக்கியம். மூன்றாவது, சபையின் மேய்ப்பனுக்கு முதற் பங்கு கொடுக்கணும். சபையின் மேய்ப்பனுக்கு முதற் பங்கு கொடுக்கணும். ஏன்னா தேவனால் நியமிக்கப்பட்ட மேய்ப்பனாய் இருக்கிறபடினாலே நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அது ரொம்ப முக்கியமா இருக்குது. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் என்ன தெரியுமா பண்றாங்க, சபைக்கு கொடுக்கறது இல்லை, வெளியில இருக்கிற ஊழியங்களுக்கு கொடுத்துட்றாங்க, வெளி ஊழியங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்குற ஆள் என்ன எப்படிப்பட்ட ஆள் தெரியுங்களா? சுகபோகிகள். நல்ல வசதி இருக்கும், நல்ல வாய்ப்புகள் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஒன்றுத்துக்கு 3-4 கார் வச்சிருப்போம், அங்கதான் கொண்டு போய் கொட்டுறாங்க. புரியுதா? ஒரு சபையில கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாருன்னா அது உங்களுடைய பங்கு. நீங்க அங்க கொடுக்கறத விட்டுட்டு இன்னொரு ஊழியக்காரனுக்கு நீங்க எடுத்துட்டு போய் போட்டீங்கன்னா கூட அது தேவனுடைய பார்வையில தவறு. தவறு. ஏன்னா இது உங்களுடைய பங்கு. அப்ப நான் யாருக்குமே கொடுக்க கூடாதா? கொடுங்க, தாராளமா கொடுங்க. பிரமாணத்தின்படி கொடுங்க, பிரமாணத்தின்படி கொடுங்க. ஏன்னா உங்களை நடத்துகிறவர்கள் வருத்தமா என்ன பண்ணக்கூடாது, நடத்தக்கூடாது. ஏதோ ஒரு விஷயத்துல அவங்களுக்கு குறைபாடு இருக்குதுன்னு கண்டுட்டு நம்ம இருதயத்தை நம்ம அடைச்சிக்கிட்டா, புரியுதுங்களா? இதெல்லாம் போதகரிங்க நின்று சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. அப்படியே சொன்னா வீடியோ போட்டுருவாங்க. புரியுதா? பணம் கேட்குறாங்கன்னு
இதெல்லாம் ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க, உங்கள் பங்கை உங்கள் சபையின் மேய்ப்பனுக்கு கொடுக்க மறவாதீர்கள். அப்போ இந்த அடிப்படையில் போகும்போது தான் உங்கள் பணம் தேவனுடைய பலன் சுத்தமாகி உங்களை உயர்வுக்கு கொண்டு செல்லும். வேதனை இல்லாத நிலையை உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இவ்வளோ நாள் நம்ம ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்தானம் எடுத்தோம், ஆவியின் கனிகளை பார்த்தோம், இன்னும் நிறைய ஆழமான காரியங்களை பார்த்தோம், வேதத்தை வாசிக்கிறோம், முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்கிறோம், முன்ன பின்ன ஜெபிக்கிறோம், உருண்டு பரண்டு ஜெபிக்கிறோம். ஆனாலும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல தட்டுப்பாடோடு இருக்கிறோம். புரியுதுங்களா? அது தேவன் அனுமதிப்பது இல்லை. அப்போ சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியமங்களை விடுதலையாக்கும். இந்த வெளியில கொடுக்கிற ஆட்கள் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா கொடுங்க. அவர் ஒரு சுகபோகியா இருந்தால் ஒரு காலகட்டத்தில் எப்படி இருந்தாரு, இப்ப எப்படி இருக்கிறார், நல்லா அதெல்லாம் பார்க்கணும். புரியுதுங்களா? அதெல்லாம் பார்க்கணும். அதே நேரத்தில் துர்போதனை போதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, தெரியாது. துர்போதனை போதிக்கிறவங்க இன்னும் ஒரு சிலர் தங்களுடைய பெயரை நிலைநாட்டும்படி என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. இன்னைக்கெல்லாம் போய் பாருங்க, ஒரு கான்செப்ட் நடத்துறாங்க, ஒரு மீட்டிங் நடத்துறாங்க. இன்னைக்கெல்லாம் அந்த சுவிசேஷம் சொல்றதெல்லாம் போயிடுச்சு. என்ன வந்துச்சு தெரியுமா? பாட்டு. இந்த மாதிரி பாடுற ஆளுங்களுக்கு நம்மளால என்ன பண்றாங்க, கொட்டி கொட்டி கொடுக்குறான். சொன்ன நம்ப மாட்டீங்க, ஒரு பாட்டுக்கு மினிமம் 35 lakhs ஷூட்டிங்க்கு மாத்திரமே. என்னங்க, ஷூட்டிங்க்கு மட்டும். இன்னும் அதுல நிறைய இருக்குது. அது ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி ஒருத்தர் அதை ஷூட் பண்றாரு. அவர்கிட்ட கேட்கும் போது சொல்றாரு, ஒரு பாட்டுக்கு 35 லட்சம் வாங்குறாராம். கேமராமேன், டைரக்ஷன் வித் கேமராமேன், கோரியோகிராஃபர், அந்த 3 பேர் மாத்திரம் 35 லட்சம் வாங்குறாங்களாம். அப்ப யார் பணம்? இப்ப அவரை கெடுத்தது யாரு? அவர் கெடுத்துட்டாரு, அவர் பண்றாருன்றல இல்ல, நம்ம தான் கெடுக்கும். ஏன்னா நம்ம தான் என்ன பண்ணோம். ஜாக்கிரதையா இருங்க. கர்த்தருடைய பலன், உங்கள் பணம் கர்த்தருடைய பலன். அது கர்த்தருக்காக என்ன பண்ணோம், பயன்பட வேண்டும். சரி, கடைசியாக இந்த கர்த்தருடைய பலனாகிய இந்த பணத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி செய்யணும்னு தீர்மானம் எடுக்கணும். ரொம்ப முக்கியம். தீர்மானத்தின் அடிப்படையில தான் இனி இந்த பணத்தை நாம் கையாள வேண்டும். அந்த தீர்மானம் என்னன்னா, முதல் தீர்மானம் என்னன்னா, குடும்பத்தோடு ஒருமித்து கொடுக்க பழகிங்க. குடும்பத்தோடு ஒருமித்து கொடுக்க பழகிங்க. நீங்க கொடுக்கறது ஒரு ஆஃபரிங்கா இருக்கட்டும், ஒரு டைட்ஸா இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு ஊழியக்காரன் கொடுக்குற காணிக்கையா இருக்கட்டும், கணவன் மனைவி இருவரும் ஜெபித்து பிற்பாடு கொடுங்கள். 2 பேரும், இவருக்கு தெரியாம அவரு கொடுக்கக்கூடாது, அவருக்கு தெரியாம இவரு கொடுக்கூடாது. சரியா? குடும்பம் ஒருமித்து அந்த காரியத்தை கொடுங்க. ஏகோபித்து கொடுக்கணும். நீங்க செய்யற பணம் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமா, உலக ரீதியா இருந்தா கூட சரி. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனை வருது. என்ன தெரியுமா? இந்த அம்மா அவருக்கு தெரியாம ஒரு சீட்டு போட்டுருக்கோம், அவரு இதுக்கு தெரியாம ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாரு. கடைசியில் 2 போகி தான், 2 போகி ஆயிடும். ஏன் போச்சு? அதுக்கு இவங்க காரணம் சொல்லுவாங்க, ஏமாத்திட்டான் பிரதர். இல்ல பிரதர், கர்த்தர் இவங்களை ஏமாத்திட்டாரு. ஏன்னா 2 பேரும் என்ன பண்ணோம், ஏகோபித்து ஒரே சரீரங்க, பிரமாணம். அப்ப நீங்க பணத்தை கொடுக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, பணம் வாங்குகிற விஷயமா இருந்தாலும் சரி, இருவரும் ஒருமித்து குடும்பமாய் தீர்மானம் பண்ணணும். புரியுதுங்களா? அது ரொம்ப முக்கியம். 2வது, கர்த்தருடைய பலனாகிய இந்த பணத்தை எப்படி கையாள வேண்டும் என்பதை உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. ரொம்ப முக்கியம். நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கறதே இல்லை. கேட்கறதெல்லாம் என்ன பண்ணிடுறோம், வாங்கி கொடுத்துட்றோம். நான் ஆரம்பத்தில் தீர்மானம் பண்ணது இதுதான். இன்னைக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஏதேனும் ஒரு காரியம் வேணும்னா நான் முதல்ல சொல்றது என்ன தெரியுமா? ஜெபம் பண்ணா கர்த்தர் கொடுப்பார். என் கையில காசு இருந்தாலும் அவங்களுக்கு உடனே எடுத்து வாங்கி கொடுத்துட மாட்டேன். ஜெபம் பண்ணுவாங்க. எனக்கு திராணி இருக்கும்போது நான் அதை வாங்கி கொடுப்பேன். கர்த்தருடைய நாமத்தை அவங்க மகிமைப்படுத்துவாங்க. அதனால தான் ஒரு சாப்பிட்ற பொருளாக இருந்தாலும் சரி, ஒரு ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திட்டு பயன்படுத்து. பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். கொடுக்க கற்றுக் கொடுங்கள். பிள்ளைங்களுக்கு கொடுக்க கற்றுக் கொடுக்கணும். இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு கொடுக்க கற்றுக் கொடுக்கறதே இல்லை. ஒரு தர்மம் பண்றது கற்றுக் கொடுக்கறது இல்லை. இப்போ அது அப்படியே வளர்ந்துச்சுன்னா என்ன ஆகும்? நாளைக்கு ஒருத்தருக்கும் கொடுக்காது.
குடும்பம் என்னன்னா வளர்த்தவருக்கே கொடுக்காது. இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள்லாம் ஏன் கைவிடப்படுறாங்கன்னா கற்றுக் கொடுக்கவில்லை, கற்றுக் கொடுக்கல. அதனால கடைசியில் அவருக்கும் கிடைக்கல. கற்றுக் கொடுங்க, கற்றுக் கொடுங்க. என் பொண்ணுக்கெல்லாம் எப்படி ப்ராக்டிஸ் பண்ண தெரியுமா? ஒரு சிப்ஸ் பாக்கெட் வாங்கி கொடுத்துருவேன், எல்லாருக்கும் கொடுக்காது, அது கவர்லேயே வச்சிருக்கும். வாலண்டியரை கை விட்டு எடுப்பேன். வாலண்டியரை கை விட்டு எடுக்கிறது. நம்ம கை வச்சோம்னா 3 நாள் தான் வரும். அப்புறம் அதுக்கு என்ன வந்துச்சோ தெரியல தெளிவு. அப்புறமா கவரை பிரித்து அதுவே ஒன்று ஒன்றா கொடுக்க ஆரம்பிச்சு. இவங்க கை வச்சா நிறைய போகுது, நம்மளே கொடுத்துருவோம் அப்படி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கொடுக்குற எண்ணம் வரணும். என் பையன்கிட்ட கூட சொல்கிறது அதுதான். நீ காலேஜ் போறியா, அங்கே யாருக்காவது சாப்பாடுறதுக்கு எதுவுமே இல்லையா, நீ வாங்கி கொடு. யாராவது உன் ஃப்ரெண்டுங்களுக்கு சாப்பாடு இல்லையா, கொடு. உனக்கு இல்லைன்னா கூட கொடு. பண விஷயமா இருந்தாலும் சரி, இந்த கற்றுக் கொடுக்கணும். அப்போ அவர்கள் அந்த கொடுக்கிற மனப்பான்மையில வரும்போது கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க, புரியுதுங்களா? ஏன்னா அடுத்த சந்ததி அவங்க தான். நம்ம சந்ததி நம்மளோட முடிஞ்சிடும், அடுத்த சந்ததி வரணுமே. அதனால பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. சபைக்கு காணிக்கை கொண்டு வரும்போது கூட ஏதோ ஒன்று போடுறதுக்கு கற்றுக் கொடுக்காதீங்க, அதை ஜெபித்து போடணும்னு கற்றுக் கொடுக்குங்க. அந்த கரங்கள் காணிக்கை பையில போடும் போது இது நான் தேவனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அறிக்கையிட்டு போட சொன்னாங்க. அப்படி செய்யும் போது பாருங்க, இதுதான் நம்ம கர்த்தருடைய பலனாகிய பணத்துக்கு நம்ம கொடுக்கிற கணம். நீங்கள் கனம் செய்தால் பணம் உங்களை கனவான்களாய் மாற்றும். நீங்கள் கனவீனப்படுத்தினால் பிரமாணத்தின்படி கனவீனமாக மாறுவோம். இதுதான் சட்டம், புரியுதுங்களா? அப்போ பிள்ளைகளுக்கு என்ன பண்ணோம்? இந்த காரியத்தை கற்றுக் கொடுக்கணும். அதே நேரத்தில் பண தேவை வரும்போது குடும்பமாக ஜெபிக்க கற்றுக் கொடுங்க. செயின் பிரேயர் ரொம்ப முக்கியம். கணவன் மனைவி இருவரும் கைகளை கோர்த்து ஜெபிக்க வேண்டும். பிள்ளைகள் கைகளை கோர்த்து ஜெபிக்கணும். ஏதாவது ஒரு தேவை இருக்குதா, நம்ம என்ன பண்ணுவோம்? தேவை வருதுன்னு ஒன்று யார்கிட்ட போய் கடன் கேட்கலாம்? இவர்கிட்ட போனால் கிடைக்குமா, அவர்கிட்ட போனால் கிடைக்குமா? இதில் ரிசர்ச் பண்ணுறது வேற. எங்கே வட்டி கம்மியாக இருக்குதோ அங்கே போகலாம் பிரதர். என்ன பிளான் பண்ணுறோம்? பிரச்சனை வந்த உடனே யார்கிட்ட வரணும்? தேவன் கையில் வரணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? இருக்கான் 3ஆம் தெருவில் 3 வட்டி கந்தேன், 4 வட்டி கோவிந்தன், எல்லாம் பேரெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கிது. அப்படி அங்கங்கே போய் வாங்கிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சாட்சி வேறு. நாங்கள் மிகவும் கவலைப்பட்டு கொண்டு ஜெபித்தோம், கர்த்தர் பண தேவையை சந்தித்தா. இது வட்டிக்கு வாங்கியிருக்கோம். ஆனால் சபையில் வந்து என்ன சாட்சி சொல்றது? கர்த்தர் கொடுத்துரு. அப்போ கர்த்தர் என்ன பண்ணுவார்? செய்யறதே திருட்டு வேலை. இது வேற சாட்சி வேற சொல்றியான்னு பிரமாணம் என்ன பண்ணான்? நல்லா குனியை வச்சு கொட்டும். புரியுதுங்களா? ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். அப்ப பண தேவை ஒன்று வரும் பொழுது கர்த்தர் சமூகத்துல முதல்ல காத்துருங்க. யாருக்கு தெரியும்? ஒன்றுமே இல்லாம, வட்டியே இல்லாம இலவசமாய் கர்த்தரால் கொடுக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாங்கெல்லாம் அனுபவிச்சிருக்கிறோம், அதனால சொல்றோம். பிரச்சனையா? கர்த்தர் சமூகம்தான், அவர் சமூகம்தான். அவர் சமூகத்துல முழங்கால் படிக்கிட்டு கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் கை கோர்த்து ஜெபிக்கும் போது கர்த்தர் அங்க இறங்குகிறார். புரியுதுங்களா? அது ரொம்ப முக்கியம். 4வது என்னன்னா, இருப்பதில் திருப்தியா இருக்க கற்றுக்கொள்ளுங்க. இருப்பதில் திருப்தி. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு என்ன வருமானத்தை கொடுக்குறாரோ அந்த வருமானத்தை கர்த்தாவே உமக்கு நன்றின்னு சொல்ல கற்றுக்கொள்ளுங்க. சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாம் பண்ணுவாங்க, ஆனா வெளியில சொல்லுவாங்க 10 வேலை பிரதர், என்னத்த கொடுக்குறான், என்ன சேலரி வாங்குறேன், என்ன வாழ்க்கை இப்படி போகுது. உன் பணம் கர்த்தருடைய பலன், அதை நீ கனவீனப்படுத்துற. உன் சேலரியை குறித்து நீ இழிவா பேசினா கர்த்தருடைய பலனை நீ கனவீனப்படுத்துற. என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் இதை கொடுத்துருக்கிறாருங்க, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இதை வைத்து நான் சந்தோஷமா இருக்கிறேன். கர்த்தர் என்ன சந்தோஷமா வச்சிருக்கிறார். போதும் என்கின்ற மனதனோட கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம், ஆங்கிலத்துல கெயின் வரும், மூல மொழியில அது இந்த பினான்சியல் ஆதாயத்தை சொல்லுது. ஆதாயம் லாபகரமா ஆக்கிக்கலாமா? வாழ்க்கையில எல்லாவற்றையும் லாபகரமாக்கி இருக்கிறது என்னவோ கர்த்தருக்கு போதும். இதை கொடுத்துருக்கீங்களா ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, என் பாக்கெட்ல 10 ரூபா தான் இருக்குது ஆண்டவரே, உமக்கு நன்றி. சொல்லி பாருங்க, சொல்லி பாருங்க. ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, அடுத்தது என்னன்னே தெரியாது, ஏதோ என் கையில இதுதான் இருக்குது, இதை கொடுத்தீங்களா, உமக்கு நன்றி. புரியுதுங்களா? அப்ப அந்த நிலைப்பாட்டுக்குள்ள வரணும். 5வதாக பார்த்தீங்கன்னா,
பணம் இருக்கிற இடத்தை ஆசீர்வதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். பணம் இருக்கும் இடத்தை ஆசீர்வதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். என்ன தெரியுமா, பணம் வருதுல்ல, உங்கள் பர்ஸ்லையோ உங்கள் பேக்லேயோ உங்கள் வீட்டு பீரோலையோ வைக்கிறீங்கல்ல, அந்த இடத்த ஆசீர்வதிக்க கற்றுக்கணும். ஏன்னா அது கர்த்தருடைய பலன். அந்த இடத்துல ஜெபித்து தான் என்ன பண்ணணும், வைக்கணும். ஏதோ வந்தது உள்ளே வச்சேன் அப்படி இல்லை. உங்கள் பர்ஸில் வைக்கும் போது ஜெபித்து வையுங்க. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம், ஆனால் இதெல்லாம் கர்த்தர் பார்ப்பார். அதனால தான் இயேசு சொன்னார், கொஞ்சத்தில் உண்மையாயிரு, அநேகத்தில் ஒன்று அதிகாரியாக மாற்றுவேன். புரியுதா? அப்போ இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். கடைசியாக பார்க்கும்போது வட்டி இஎம்ஐ என்ற ஒரு விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கூடுமான வரைக்கும் வட்டி வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா ஜெபிங்க, ஆண்டவரே இந்த சூழ்நிலை எனக்கு மாற்றுங்க. ஒருவேளை வட்டியில் மாட்டிக்கிட்டீங்க, வட்டி கடனில் மாட்டிக்கிட்டீங்க, வட்டி கட்டுறீங்கன்னா வட்டிக்காரனுக்கு வட்டி கட்டும் போது ஜெபித்து கொடுங்க. வட்டிக்காரனுக்கு வட்டி கட்டும் போது கையில் வச்சு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இது உம்முடைய பலன், இதை நான் தவறாக பயன்படுத்திட்டேன், இது சாபம், என்னுடைய சம்பத்து யாருக்கோ போகுது, இதுலேருந்து எனக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே, இதுலேருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, இதுலேருந்து நான் மீளுறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க, நான் செய்த தவறை நான் உணர்கிறேன், இனி நான் செய்ய மாட்டேன்னு ஒவ்வொரு முறையும் அறிக்கையிட்டு கொடுங்க. கர்த்தர் கனம் பண்ணுவார், கர்த்தர் மாற்றுவார். உங்களால் என்ன முடியுமோ இஎம்ஐ அதை மாத்திரம் போங்க, வரம்புக்கு மீறி என்ன பண்ணாதீங்க, போவாதீங்க. அப்புறம் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எழுதி கொடுக்காதீங்க. புரியுதா? முடியல பிரதர், வேண்டாம். அப்போ எனக்கு அருமையான சகோதரியே நல்லா புரிஞ்சுங்க, பணம் கர்த்தருடைய பலன், அது கொடுக்க வேண்டிய மரியாதையை கனத்தை நம்ம செலுத்தணும். அது ஏதேனும் இப்போ பார்த்த அளவுக்கு நம்ம தவறாய் பயன்படுத்தினால் கண்டிப்பாக அது அதோடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? அது அதோடைய வேலை. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். உபாகமம் 7:14. சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை. சகல ஜனங்களை காட்டிலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். புரியுதுங்களா? அதனால கர்த்தருடைய வார்த்தை பொய்யாகாது, அது மெய்யே. இன்றைக்கு நம்ம தீர்மானம் பண்ணுவோம், பணம் என்கின்ற இந்த கர்த்தருடைய பலனை கனத்தோடும் பயத்தோடும் உண்மையோடும் உத்தமத்தோடும் நாம் கையாளும். ஒருவேளை இதுவரைக்கும் போனது போட்டோம், இந்த வசனம் தான், கர்த்தர் எல்லா ஜனங்களை பார்க்கலாம் நம்மளை ஆசீர்வதிப்பார். சான்ஸ் முடிஞ்சிடுச்சுங்க, இனிமே என்னால முடியாது, முடியும், கர்த்தர் உயர்த்துவார். முடியாதுன்னு சொல்ற இடத்துல தான் கர்த்தர் ஒரு புதிய ஆரம்பத்தை வைப்பார். புரியுதுங்களா? முடிஞ்சிடுச்சுங்க, இல்லை அங்கதான் ஒரு நியூ பிகினிங் ஒன்று இருக்கு, புதிய ஆரம்பத்தை கர்த்தர் வைப்பார். அதனால தைரியமாய் கர்த்தர் சமூகத்தில் இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாம்.